எனக்கு வந்து பாட்டில் ரொம்ப ஆர்வம். ஆனால் அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி வந்து பாட்டு கிளாஸ்லாம் கிடையாது. அதனால் நம்ம செய்யாததை நம்ம பொண்ணு செய்யணும்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணை பாட்டு கிளாஸ் சேர்த்து வச்சுருந்தேன். 5 வருஷம் போனாங்க. அந்த மிஸ்ஸு வந்து வீடை காலி பண்ணிட்டாங்க. மறுபடியும் வேற ஒருத்தவங்க கிட்ட சேர்ந்தா ஃபஸ்ட்லேருந்து தான் கண்டினியூ பண்ணுவாங்களாம். அதனால் அந்த பாட்டு கிளாஸை அதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனால் இதுக்கே நான் வந்து என் பொண்ணை வந்து ஜீ தமிழ் சூப்பர் சிங்கருக்கு, விஜய் டிவி சூப்பர் சிங்கருக்கெலாம் கூப்பிட்டுட்டு போயிருக்கேன். நாங்கள் கற்றுக்கிட்டதுக்கு போய் வந்து அடி மிதிச்சிட்டு மட்டும்தான் வருவோம். 2-3 ரவுண்டு போவோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் திரும்பி வந்துடுவோம். ஆனால் அவளுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகணுன்றதுக்காகவே நான் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி கூப்பிட்டுட்டு போவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கற்றுக்கிட்ட பாட்டெல்லாம் வீணாக போகாமல் நாங்கள் வந்து வீட்டில் எப்போ பாட்டாலும் வந்து சுவாமி பாட்டை பாடுவோம். அப்பப்போ 2 பேரும் சேர்ந்து கோரஸாக வந்து சினிமா பாட்டு, சுவாமி பாட்டு இதெல்லாம் பாடி நாங்கள் டைம் பாஸ் பண்ணிகிட்ருப்போம். எங்களுக்கு கொரோனாலலாம் வந்து டைம் பாஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் பொண்ணை காலேஜில் பாடுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. அவள் என்ன பாட்டு பாட போகிறான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.